ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே சக்தியோட நடவடிக்கைகள்ல சந்தேகப்பட்ட பிரீத்தியோ வெண்ணிலாவை கூட்டிட்டு பொன்னியோட குடிலுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க சக்தி பொன்னிக்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரெண்டு பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சக்தி இந்த மாதிரி மறுபடியுமே காட்டுல பொன்னிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றத தெரிஞ்ச உடனேயே பிரீத்தியும் வெண்ணிலாவும் வயிறு எறிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம், அதாவது நம்ம கேட்ட விஷயம் சக்திக்கு தெரிய வேண்டான்றதுக்காக சக்தி வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. ஆனா சக்தி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா செம்ம ஆத்திரத்தோட பொன்னிய பார்த்து பேசுறதுக்காக வெண்ணிலாவும் பிரீத்தியும் பொன்னிய பார்க்க அங்க வராங்க. ஆனா அங்க பொன்னியும் இந்த மாதிரி சக்தி சொல்லிட்டு போனதுல இருந்து அந்த கல்யாண நினைப்பாவே இருக்க அவங்க ரொம்ப ஒரு பக்கம் டென்ஷனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அங்க நடந்தது சக்தி அவங்க கிட்ட பேசினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது அவங்களோட மனசுக்குமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அப்ப பார்த்து கரெக்டா பிரீத்தியும் வெண்ணிலாவும் வந்து இந்த மாதிரி கோவமா பொண்ணுகிட்ட, ஏ பொன்னி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ வாய்க்கு வாய் நீ சத்திய டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா என்னடானா நீ மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஒருத்தியா இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி பேச. ஆனா இந்த மாதிரி தன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாத பொண்ணையும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் செம்மாத்திரத்தோட, போது வாயை நிறுத்துங்கடி, என்னமோ நீங்க ரெண்டு பேரு ரொம்பவே ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அடுத்தவன் புருஷனுக்கு இப்படி ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு என் முன்னாடியே இவ்வளோ தைரியமா நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ? அது மட்டும் இல்லாம சக்தி என் புருஷன், அவங்க ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டாங்கன்றதை நீங்க மறந்துட்டீங்களா என்னன்னா? என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க யார்கிட்ட கேட்கணும்? அது மட்டும் இல்லாம சக்தி என்னோட புருஷன்னு தெரிஞ்சிருந்துமே என்கிட்டயே வந்து அவங்களுக்காக சண்டை போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? அடுத்தவன் புருஷனுக்கு இப்படி ஆசைப்பட்டுட்டு வந்து, அதுவும் உங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்க. அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேட்ட பிரீத்தியும் செம்ம ஆத்திரத்தோட, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டி, நீ தானடி பிளான் போட்டு என்கிட்ட இருந்து சக்திய பறிச்ச அப்படின்னு கேட்க. உடனே பொண்ணையும், நானா பறிச்சேன்? அன்னைக்கு பணம் சக்தி கிட்ட இல்லைன்றதுக்காக அவங்கள விட்டுட்டு ஓடி போனவ தானே நீ. அப்ப நீ கொஞ்சமாவது பணத்தை பத்தி கவலைப்படாம சக்தி மேல இருக்க காதல் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தனா இந்நேரம் இந்த இடத்துல நீ இருந்திருப்ப, சக்தி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. ஆனா நீ அங்க அந்த மாதிரி கேவலமான ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன தைரியம் தான் என்கிட்ட எதுவுமே தப்பு பண்ணாதவ மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல சக்திய பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஆள் சக்தியோட லைஃப் விட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ கனவு காண்ற மாதிரி உன்னை மறுபடியுமே சக்தி ஏத்துப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா அவங்க என்னதான் காதலிக்கிறாங்க, என் மேலதான் அன்பு வச்சிருக்காங்க. நான் என்னமோ இப்போ அவங்க மேல கொஞ்சம் கோபத்துல இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாமே மாறிடும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத எல்லார் முன்னாடியுமே நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன, நான் தான் இப்போ அவங்கள விட்டு விலகி நின்னுட்டு இருக்கேன். அதுக்கான ஒரே காரணமே உங்களை மாதிரி ஆளுங்க முன்னாடி நான் எந்த தப்பு பண்ணலன்றத நிரூபிக்கணும். அதனாலதான் சொல்லிட்டு, நீ இந்த வீட்டுல ஒரு சாதாரண கெஸ்ட் மட்டும்தான். அதனால கெஸ்ட்டுக்கு எந்த அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்திலேயே அந்த இலையிலேயே நின்னுக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா ரொம்பவே அசிங்கமாயிடும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க வெண்ணிலா கிட்ட, உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடி, என்னமோ நீதான் சக்தியை காதலிக்கிறன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா பக்கத்துல பிரீத்திக்கு உதவி பண்ற மாதிரி அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறமா பிரீத்தியையுமே பிளான் போட்டு அனுப்பிட்டு சக்தியோட லைஃப்குள்ள போயிடலான்னு சொல்லிட்டு தானே கேவலமான பிளானோட இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. உன்னோட பிளானும் சுத்தமா நடக்காது பாத்துக்க. நான் இருக்கிற வரைக்கும் சக்தியை என்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவோட பிளானையுமே புட்டு புட்டு வைக்க. அப்ப இந்த மாதிரி பொன்னி பேசுறதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்ல வெண்ணிலா நின்னுட்டு இருக்க. அப்போ பொன்னி இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாத பிரீத்தியோ, பொன்னி என்ன ஓவரா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னியோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய வர்றதுக்காக வர. அப்ப கரெக்டா திடீர்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சக்தி எல்லாருக்கும் நடுவுல வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, வெண்ணிலா, என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிய நீ அடிக்கிற லெவலுக்கு போக? ஒழுங்கு மரியாதையா உன்னோட லெவல் எதுவோ அதை தெரிஞ்சு நடந்துக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவையும் பிரீத்தியையும் செம்மையா அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி விடுறாங்க.
உடனே சக்தி இந்த மாதிரி வந்து தங்கிட்ட பேசுறத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத பிரீத்தியும் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போக, வெண்ணிலாவோ இருங்க இருங்க, உங்களோட ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட லைஃபே மொத்தமா மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள செம்ம வில்லத்தனத்தோட யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம, எங்க பொண்ணு சொன்னதுல பிரீத்தி நம்ம மேல சந்தேகப்பட்டுருவாளோன்ற பயத்துல பிரீத்தியை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி திடீர்னு சக்தி வந்த உடனே பொன்னி தான் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பொன்னி அவங்களோட மனசுல இருக்காத இவங்க 2 பேர்கிட்டயுமே சொன்னத சக்தி கேட்டுட்டாங்களேன்ற பதட்டத்துல இருக்க. ஆனா சக்தியை எப்பவும் போலயே பொன்னிய செம்மையை கிண்டல் பண்ற மாதிரி, பரவாயில்ல இவங்க 2 பேரும் வந்து பேசுனது எனக்கு நல்லதா போச்சுப்பா, அதனாலதான் எனக்கு உன்னோட மனசுல என்ன பத்தி என்ன யோசிச்சுட்டு இருந்தன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக வந்தேன்ற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீ தனியா உட்காந்து என்ன நினைச்சே ஃபீல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் நம்ம 2 பேருக்கும் காட்டுல கல்யாணம் நடந்துச்சு இல்ல, அந்த போட்டோவை இவ்வளவு பெரிய சைஸ்ல தான், அதாவது ரூம்லயே இருக்கிற போட்டோவை விட அதிகமான பெரிய சைஸ்ல தான் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதோட டிசைன் கூட இதுதான் சொல்லிட்டு அந்த டிசைனை பொண்ணு கிட்ட காட்டிட்டு செம்ம குஷியோட அங்க துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டு இருக்க. ஆனா பொண்ணையும் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு கியூட்டா வெக்கப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சுந்தர் ஜெயா கிட்டயும் சந்திரசேகர் கிட்டயும் இன்னைக்கு காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கி எழுதுனத பார்த்துட்டு இருந்த சண்முகமும், சுந்தரோட முகமே சரியில்லையே, கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ பொய் சொல்றாங்கன்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம வந்தவங்களோட முகமும் சரியில்லை. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி சுந்தர் மாமா ஏதோ பொய் சொல்றாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க இந்த மாதிரி கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அவங்களுமே இந்த மாதிரி சார் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதை நாங்க எப்பவோ வாங்கிட்டோமே சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன சண்முகமும் உடனடியே இந்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்ல, உடனே சக்தியும் ஏற்கனவே எனக்கு மாமா இந்த விஷயத்த பத்தி பேசும்போதே அவங்க மேல ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அந்த சந்தேகமும் நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா மாமா இந்த விஷயத்துல என்ன தப்பு பண்றாங்கன்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு பொன்னி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்துலதான் இந்த பணத்தை கேட்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு டவுட் வருதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சண்முகமும் என்ன சொல்லிட்டு இருக்க, நிஜமாவே அது உண்மையா இருந்தா அது நம்மளோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமான்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்க. ஆனா சக்தியோ என்ன இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னாவே நம்மளோட குடும்பத்துக்கு அது கேவலம் தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா இந்த விஷயம் சுத்தமா தெரியாத சண்முகமும் அங்க இருந்து வெளியே கிளம்பி போறாங்க. அப்போ இத பார்த்துட்டு சக்தி அவங்க கிட்ட எங்க மாமா கிளம்புறீங்க, ஸ்டுடியோல ஏதாவது ஒர்க்கா அப்படின்னு கேட்க, உடனே சண்முகமும் ஆமா ஏதாவது ஒர்க்கா இருக்கும், இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுக்கிட்டுன்னு சொல்லி கேட்க, உடனே சுந்தரும் பரவாயில்ல கேட்கறதுனால என்ன தப்பு, ஆமா ஒரு முக்கியமான பொண்ணை ஆடிஷன் பண்ண வேண்டியது இருக்கு, அதனாலதான் நான் அப்படியே கொஞ்சம் ஆடிஷன் பண்றதுக்காக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கூலா கிளம்பி போறாங்க. ஆனா அப்ப இதை பார்த்துட்டு சக்தி உடனடியா அவங்க அவங்களோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு ஆடிஷன் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு விசாரிக்க, ஆனா எந்த ஆடிஷனுமே இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்ட சக்தி உடனடியா இந்த விஷயத்த சண்முகத்துக்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த விஷயம் அப்படி இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய் பண விஷயம், இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும்னு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணா உண்மை தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு உடனடியா சண்முகத்து கூட சேர்ந்து அவங்க சுந்தர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாத சுந்தரோ தாசு கால் பண்ணி நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், எங்க வந்து உனக்கு கொடுக்கணும்னு சொல்லு, உங்ககிட்ட ஒரேடியா செட்டில் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீ என்னோட லைஃப்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம வரும்போது அந்த ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வா, எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒன்னா முடிச்சிடலான்னு அவங்க கிட்ட சொல்ல, உடனே தாசுமே அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க சுந்தரும் கிளம்பி போயிட்டு இருக்க, அவங்கள ஃபாலோ பண்ணி சக்தியும் சண்முகமும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சுந்தர் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம தாச பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் செக்கையும் கொடுத்துட்டு, இதுக்கு மேல நீயும் உன் தங்கச்சி என்னோட லைஃப்குள்ள வரவே கூடாது, இதுக்கப்புறமா நான் உங்களோட முகத்துல கூட முழிக்க கூடாது, அப்படியே இந்த பைசாவை வாங்கிட்டு நீங்க காணாம போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு செக்க கொடுக்க. அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த சக்தியும் சண்முகமும் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஸ்வேதா அவங்களோட பங்குக்கு நம்ம பழகுனது எல்லாமே அவ்வளவுதானா, இதுக்கப்புறமா நீங்களும் நானும் சந்திக்கவே மாட்டோமான்னு சொல்லிட்டு பாசமா பேசுற மாதிரி அவங்கள ஏமாத்துறதுக்காக பேச. ஆனா சண்முகமும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல போய் சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க. ஆனா அது தெரியாம இந்த பக்கம் சுந்தர் ஏதோ உனக்கு நான் பாட சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் மொத்தமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட கையில அந்த செக்க ஒப்படைச்சிட்டு அப்படியே கெத்த கிளம்பி வர்ற மாதிரி திரும்ப. அப்போ கரெக்டா இந்த மாதிரி சண்முக போனை வச்சுக்கிட்டு தன்னை வீடியோ எடுக்கிறதையும் சக்தி பக்கத்திலேயே கோவமா தன்னை
பாத்துட்டு இருக்கதையுமே சுந்தர் பாத்துட்டு செம்மையா ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா சக்தியோ உடனடியா சுந்தர் கிட்ட போயிட்டு அவங்களோட சட்டைய பிடிச்சு, இதுக்கு மேலயும் நீ என்னோட குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு வேலைய பாத்துட்டு இருந்துடுறேன்னு நானும் பாத்துடுறேன். வீட்டுக்கு வா, உன்னோட கதைக்கு இன்னைக்கே ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போக, அப்ப இந்த மாதிரி சக்தி சொல்லிட்டு போறதுன்னு சண்முகம் தன்னை வீடியோ எடுத்ததையுமே பாத்துட்டு ஷாக். சுந்தர் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கா. அப்ப இத பாத்துட்டு தாசோ, நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு, அப்படியே நம்ம இங்க இருந்து எஸ் ஆகுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை கூட்டிட்டு அவங்க அங்கிருந்து இப்படியே அரக்க பறக்க கிளம்பி போறாங்க. சுந்தரம் தன்னந்தனியா இதுக்கு மேல நம்ம அந்த வீட்டுக்கு போய் எப்படிதான் நம்மளோட வாழ்க்கைய ஓட்ட போறோன்னே தெரியாம நின்னுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.